சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய தங்கம் திருட்டு விவகாரம் தொடர்பாக பிரபல நடிகர் ஜெயராமிடம் விசாரணை நடத்த கேரள சிறப்பு குழு முடிவு செய்திருக்கிறதா. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பதிக்கப்பட்டிருந்த தங்க தகடுகளை அவை வெறும் செப்பு தகடுகள் என்று சொல்லி சீரமைப்பு பணிகளுக்காக சென்னைக்கு கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருது. தொடர்பாக சிறப்பு குழு 2 வழக்குகளை பதிவு செய்தது. இந்த வழக்குகளில் தங்கத்தகடுகளை சென்னைக்கு கொண்டு சென்ற உன்னிகிருஷ்ணன் போத்தி, செம்பு தகடுகள்னு சான்றிதழ் கொடுத்த சபரிமலை கோயில் முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு, முன்னாள் திருவாபரணம் கமிஷனர் பைஜு, முன்னாள் நிர்வாக அதிகாரி சுதீஷ்குமார், திருவிதாங்கூர் தேவதாசம் போர்டு முன்னாள் தலைவர்களான வாசு மற்றும் பத்மகுமார் ஆகிய 6 பேர் மீது இப்போ கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. தங்க தகடுகளை சென்னைக்கு கொண்டு சென்ற உன்னிகிருஷ்ணன் போத்தி அதிலிருந்து தங்கத்தை பிரித்து எடுத்து உருக்கி விற்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதனால் இப்போ பார்த்தோன்னா ஜெயராம் அவர்களிடம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதே போல் தங்கத்தகடுகளை உன்னிகிருஷ்ணன் போத்தி கொண்டு சென்று பூஜை நடத்தி பணம் வாங்கியிருக்கிறாராம். இதன் அடிப்படையில் நடிகர் ஜெயராமிடமும் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு இப்போ உருவாக்கப்பட்டிருக்கான். மோசடி வழக்கில் ஒரு பகுதியாக தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஜெயராம் அவர்களுடைய வீட்டிற்கு அவர் வந்தது தெரிய வந்திருக்கு. அதனால் இப்போ என்ன நடக்க போகுது, அதே போல் விரைவு குழு போலீஸார் ஜெயராமிடம் விசாரணை நடத்த சென்னை செல்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்குது. என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.